நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் எனும் 2வது பன்னாட்டு கருத்தரங்கம். இந்திய அரசின் கல்வி மற்றும் ஆராய்ச்சியை மேம்படுத்துவதற்கான திட்டத்தின் ஒருங்கிணைப்புடன் கோயமுத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, இங்கிலாந்து டிசைட் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் முனைவர் மா. ஆறுசாமி ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியன இணைந்து நடத்திய நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் பொருண்மையிலான 2வது கருத்தரங்கத்தின் தொடக்க விழா கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள முனைவர் மாரப்ப கவுண்டர் ஆறுசாமி கலையரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் வே. சங்கீதா வரவேற்புரையாற்றினார். கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி. வாசுகி தலைமை உரையாற்றினார். இங்கிலாந்து டிசைட் பல்கலைக்கழக நிலையாற்றல் பொருட்கள் துறையின் பேராசிரியர் செந்திலாசு சுந்தரம் சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதன்மையர் ஏ. ரவிராஜ் மற்றும் இந்திய அறிவியல் கழகத்தின் கோயமுத்தூர் பிரிவின் ஒருங்கிணைப்பாளர் எஸ். பால்சாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து மசைடு பல்கலைக்கழக நிலைப்பொருளியல் மைய பேராசிரியரும் இணை முதன்மையருமான டேவிட் ஹியூஸ் கருத்தரங்க நோக்க உரையாற்றினார். அவரது உரையில் ஜவுளி தொழில் சுழற்சியின் அணுகுமுறைகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்தும் நெகிழி மறுசுழற்சியில் மேற்கொள்ள வேண்டிய நுட்பங்கள் பற்றியும் கூறினார். ஜவுளி மற்றும் வேதியியல் கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதிலிருந்து நீர் ஆதாரங்களை எவ்வாறு மீட்பது, மறுசுழற்சி செய்வது என்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார். இவ்விழாவில் நீர்நிலைகள் மாசுபாட்டின் சமூக பொருளாதார தாக்கமும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் என்னும் மைய பொருண்மையின் அடிப்படையில் பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், நீர்வன பாதுகாப்பு ஆர்வலர்கள் எழுதிய ஆய்வு கட்டுரைகளின் சுருக்கமடங்கிய நூலை கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குநர் டாக்டர் சி. வாசுகி வெளியிட இங்கிலாந்து மசைடு பல்கலைக்கழக பேராசிரியர் டேவிட் ஹியூஸ் பெற்றுக்கொண்டார். தொடக்க விழாவின் நிறைவில் இக்கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பு செயலர் கு. முத்துக்குமார் நன்றி உரையாற்றினார். தொடர்ந்து ஜனவரி 7ஆம் தேதி அன்று நடைபெறவுள்ள கருத்தரங்க அமர்வுகளில் இங்கிலாந்து, மலேசியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும், இந்தியாவில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் இந்திய தொழில்நுட்ப கழகம் போன்ற உயர் ஆய்வு நிறுவனங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றில் பணியாற்றும் பேராசிரியர்களும் ஆய்வுரைகள் நிகழ்த்த உள்ளனர். All my dear beloved students who are one day going to aspire to become like Vishnu, good luck now, and one day I want